வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் அடிப்படையில் பரந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். நம் தாய் தமிழ் மொழியை காத்திடும் முயற்சிகளில் ஈடுபடுவதெல்லாம் இந்தியாவின் பல பகுதிகளில் தம் இயல்பை இழந்து கொண்டிருக்கும் பிற மொழிகள் குறித்தும் அழிந்து கொண்டிருக்கும் பழங்குடியினரின் மொழிகள் குறித்தும் நாம் கவலை கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏறு தழுவுதல் போன்ற பண்பாட்டு வடிவங்களை சிதைக்கும் முயற்சிக்கு எதிராக உலகத் தமிழர்கள் ஒன்றுபட்டு எதிர்வினை ஆற்றும் வேளையில் மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட வடகிழக்கு மக்களின் பண்பாட்டு உணர்வுகளும் உரிய முறையில் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. தமிழ்நாட்டின் கடைகோடி கிராமங்களுக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்குரிய நலத்திட்டங்களை நிறைவேற்றும் உரிமையும் அதற்கான உரிய நிதி ஆதாரமும் தேவை என்ற கருத்தை வலுவோடு நாம் முன்வைப்பது இந்தியாவின் கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் பொருந்தி வருவதை அனைவரும் உணர்வார்கள். மாநிலங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு மற்றும் நிதி பகிர்வை நாம் வலியுறுத்துவது தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டுமல்ல, பரந்து விரிந்த இந்திய திருநாட்டில் உள்ள குஜராத் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரை, காஷ்மீர் முதல் கேரளம் வரை அனைத்து மாநிலங்கள் நலன் கருதியே நாம் நம்முடைய வாதங்களை முன்வைக்கிறோம். மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்க தொடங்கும். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் மக்களாட்சி கருத்தியலை சூழ்ந்திருக்கும் கருமேகங்களுக்கிடையே தெளிவான ஒளிப்பாய்ச்சிட காலம் நம்மை அழைக்கிறது. தேவை எழும்போதெல்லாம் நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது. வளம் செழிக்கும் மாநிலங்களே வலிமையான நாட்டை உருவாக்கிடும் என்ற தெளிவோடு பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனும் முழக்கத்தினை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தினை இந்திய திருநாட்டில் முழுமையாக மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு குறித்த சர்ச்சை அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இருந்து தொடர்ந்து வருகிறது. அதற்கு முன்பாக 1969 ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அமைத்தார். அதே பாணியில் இப்போது அந்த உறவு முறைகளை மீண்டும் ஆய்வதற்காக அந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மத்திய அரசு பறித்திருக்கிறதா, அதனை எவ்வாறு மீட்பது, ஏன்னா சில அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கு சென்று விட்டது, அதை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவை, மாநில சுயாட்சிக்கான உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த குழுவில் 3 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். ஜனவரி மாதத்திற்குள் இந்த குழு இடைக்கால அறிக்கையை கொடுக்கும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.